வணக்கம். இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட். சேலம் மாவட்டத்தில் வீட்டோட விவசாய நிலம் தேடிட்டு இருக்கீங்களா? தார் ரோட் பேஸ்லேயே இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு வேணுமா? ஃப்யூச்சரில் பிளாட்டு போட்டு நான் விற்கணும் அப்படின்ற இடம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த எல்லா ஃபெசிலிட்டியோடையுமே ஒரு இடம் வந்திருக்கு. அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ வீடியோலேயே ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய என்கொயரிக்கான டேட்டா எல்லாமே கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் ஒருத்தர் நினச்சிட்டு கால் பண்ணிங்க, ஒரு 100 என்கொயரி எங்களுக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப முடியாத விஷயம். அதனால தான் வீடியோவிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஓனர்கிட்டே போயிடுறீங்க. அங்கே போகும்போது அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு விலை சொல்லுவாங்க, திடீர்னு வந்து நமக்கு அதிகமான என்கொயரி வருது, நம்ம டிமாண்ட் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிகமான விலை சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னா, தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களை கூப்பிட்டு போகிறோம் சைட் விசிட்டுக்கு. நேரடியாக ஓனர்கிட்ட பேச வைக்கிறோம். ஸோ என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணித்தரோம். சரிங்களா? நீங்கள் நேரடியாக போக போக என்ன ஆகும்னா, அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. இடமும் அவங்களும் விற்க முடியாது, நீங்களும் வாங்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் ஆகிடும். சரிங்களா? அதனால் நேரடியாக வேணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே பேச வைக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலங்க. வீட்டோடு இருக்குங்க. வீடு சூப்பராக இருக்குது. சரிங்களா? வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மண் நிலங்க, ஃபுல்லாக செம்மண், காடு ஃபுல்லாக செம்மண். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சரிங்களா? நீங்கள் விவசாயம் பண்ணணும், என்ன போட்டாலும் விளையணும் அப்படின்னு சொன்னால் செம்மண்ணில் கண்டிப்பாக விளையும். அதே மாதிரி இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, வாழப்பாடி, அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து தம்மம்பட்டி போகிற ரூட்டில் ஹைவேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. கரெக்டாக தார் ரோட் பேஸ்லேயே இருக்குது. தார் ரோட்லேருந்து இறங்கணுன்னு காடு, காம்பவுண்டு போட்டிருக்காங்க, ஒரு கேட் போட்டிருக்காங்க, சுற்றிலுமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பாதுகாப்புக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. சரிங்களா? ஊரை ஒட்டியே இருக்குது. ஃப்யூச்சரில் பிளாட் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து வெளியில் இருக்காருங்க. அதனால் இந்த இடம் இப்படி இருக்குது. நம்ம உள்ளே வந்து நம்ம க்ளீன்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக வச்சுட்டோன்னா செம்மையாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா, 50 தென்னங்கன்று இருக்குது, 100 பாக்கு கன்று வச்சுருக்காங்க. அதாவது பணம் வரக்கூடிய செம்மரம், சந்தன மரம் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்து நெல்லிக்காய் மரம் ஒரு 30 மரம் வச்சுருக்காங்க. 40 மாமரம் வச்சுருக்காங்க. 15 சப்போட்டா வச்சுருக்காங்க. 7 பலாமரம் வச்சுருக்காங்க. சரிங்களா? மரவள்ளி கிழங்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி வசதியோடு இருக்குது. ஒவ்வொரு வயலுக்குமே தனித்தனி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் 2 போர் இருக்குதுங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு தண்ணி விட்டதுக்காக குட்டை வெட்டியிருக்காங்க. சரிங்களா? கிணறு கிடையாது, 2 போர் தான் இருக்குது. ஆனால் நல்ல தண்ணி வசதியோடு இருக்குது. ஒரு அருமையான வீடுங்க. சரிங்களா? சான்ஸே இல்லை. செம்மையாக கேரளா ஸ்டைலில் ஒரு வீடு செட் பண்ணி அப்படியே அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு கோழி கொட்டகை இருக்குது, கோழிக்கான ஒரு ஷெட் இருக்குது. அதில் நீங்கள் புறா வளர்த்துக்கலாம், காடை வளர்த்துக்கலாம், வாத்து வளர்த்துக்கலாம், என்ன வேணாலும் வளர்த்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக பெருசாகவே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2 பார்ட்டிஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சுற்றிலுமே பூச்செடி வச்சுருக்காங்க. அடுத்ததாக முன்னாடி வந்து திராட்சை தோட்டமே அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. திராட்சை கொடியெல்லாம் முன்னாடி படர விட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. முன்னாடி களம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்னொரு வீடு இருக்குது. அதில் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு யாராவது வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்கள நம்ம தங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக ஒரு மாட்டு கொட்டகை இருக்குது. ஓகே. இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏக்கர் எவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நல்ல தண்ணி வசதியோடு இருக்குதுங்க. பக்கத்தில் நெல் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தார் ரோடு ஒட்டி மழைலாம் பெஞ்சிட்ருக்கு, நெல் போட்டிருக்காங்க. இவ்வளோ தண்ணி வசதியோடு இருக்கக்கூடிய சூப்பரான இடம். தனித்தனி பைப் கனெக்ஷன், 2 போர் வசதி, அழகிய வீடு, இது எல்லாமே ஒரு சேர அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் காடை திருத்தி பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் பிளாட் போட்டுக்கலாம், இன்னொரு பார்ட்டை நீங்கள் விவசாயத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ ஊரை ஒட்டியே இருக்குது. இன்னும் உங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வேணும்னா பின்னாடி இருக்குது. அதையும் வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த இடம் வாங்கினோன்னா நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக வாங்க, உங்களுக்கு சைட் விசிட் கொடுக்குறோம். பட் என்கொயரி மட்டும் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு திரும்ப கேட்காதீங்க. ஏன்னா வீடியோவிலே ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டோம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். சரிங்களா? சேலம் ஏரியாவில் உங்களுடைய காட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியோடு வந்து தங்கி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஆளுங்களும் நம்மக்கிட்ட இருக்காங்க. நீங்கள் அதுக்கும் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு அவங்க நம்பர் தரோம். நீங்கள் டைரெக்டாக பேசிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.